அதை நாங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு அரசு தானே அது, அதையே எடுக்கணும். எந்த அரசு அது? அதான் எந்த அரசு? அப்போ தமிழ்நாடு அரசு தானே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே, அப்படித்தானே இருந்துச்சு. அதே அரசு போக்குவரத்துன்னு மாற்றணும். அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த 3 எழுத்து, அது தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு? அது எடுக்கக்கூடாது, எழுதணும். அவ்வளவு வெறுப்பா இருக்குது. இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு, தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது? கேரள அரசா, கர்நாடக அரசா? தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது. எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும். எங்க ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது, ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு. இங்கே நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோமா? இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் போட்டுட்டு பிறகு வேணா கீழே ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு, வட இந்திய பயணிகள் வராங்கன்னா சரி வழிபட வராங்கன்னு போடலாம். வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதியிருக்கு. பாக்குறீங்களா போய்? எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க? எதுல அக்கறை இருக்குது? ஆண்டுதோறும் வரோம், எங்க ஐயா முத்துராமலிங்கத்தேவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம். இரு கரையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டிருக்கா பாருங்க. ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வரிசையா நடப்படும். எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகிருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்படுறாங்க. அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது. நீங்க என்ன